நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, எமக்கு ஆசான் எவரும் இல்லை. இனி தாமே எமக்கு ஆசானாகி மார்க்க தரிசனம் அளிக்க வேண்டும். ஆசானின்றி எவரது வாழ்வும் பூர்த்தி அடையாது. எங்களை தமது சீடர்களாக ஏற்க வேண்டும் பிரபு. ஏற்கிறேன். பிரம்மகுமாரர்களாகிய தம் நால்வரையும் நான் என் சீடர்களாக ஏற்கிறேன். தம்மை பணிகின்றோம் பிதாமகரே. நீடூழி வாழ்க. எத்தகு செயல் இது குமாரர்களே! மகாதேவரை விடுவியுங்கள். தந்தை அவர்களே, அன்னை பார்வதியே ஈசனை எங்களுக்கு தானமாக அளித்தார்கள். தானம் பெற்றதை திரும்ப அளிக்கவும் இயலுமா? மகாதேவரின் ஸ்தானம் தேவி பார்வதியின் வாழ்வை சார்ந்தது. கைலாயத்தை சேர்ந்தது. அண்ட சராசரங்களுக்கும் உரியவர். இவரை தாம் நால்வரும் ஆட்கொண்டால் பெரும் அனர்த்தம் நிகழலாம். இல்லை பிதாமகரே, அதனை தானமளிக்க முன் அன்னை சிந்தித்திருக்க வேண்டும். எனில் என் கூற்றை ஏற்க மாட்டீர்களா? பிரம்மதேவரே, சினம் வேண்டாம். தானமாக பெற்ற என் மீது இவர்களுக்கே உரிமை உள்ளது. அது எவ்விதம் சாத்தியம் மகாதேவா? தாம் அறியாதது ஏதுமல்ல. இதன் விளைவானது சிருஷ்டிக்கு பெரும் நாசத்தை விளைவிக்கலாம். கவலை வேண்டாம் பிரம்மதேவரே. நிகழும் சம்பவங்கள் யாதாயினும் அவை யாவுமே நன்மையை கருத்தில் கொண்டே விளையும் என்ற உண்மையை தாமும் அறிவீர்கள். விடையறியுங்கள். செல்வோமா? ஆகட்டும் மகாதேவா. உண்மை உணர்ந்தேன் மகாதேவா. தமக்கு முக்தி அளிப்பதற்காக தேவி பார்வதியே யுக்தியை தேட வேண்டும். மகாதேவ எவரால் அனைத்தும் நன்மை அடைகின்றதோ, எவர் தீமைகளை அழிப்பவரோ, எவரால் சிருஷ்டியே ஜீவிக்கிறதோ, தாம் வாழ்கிறீரோ, தாம் உள்ளீர்களோ, நான் உள்ளேனோ, அவரது மனைவியானவர்கள் இன்று அவரை தானமளித்தார்கள். இது போன்ற சம்பவத்தை கண்டதோ கேட்டதோ இல்லை. எந்த விதியை என் மனைவி மேற்கொண்டாளோ அவ்விதி மகாதேவருக்கு சதியானதே. தேவரிஷி பெற்ற ஞானத்தின் பலனாக கிடைத்திருக்கும் முழு விளைவினை இன்றே காண கிடைத்தது. இது நகைப்பிற்குரிய நிகழ்வு அல்ல. இது ஒரு மிக பெரும் சங்கடம். இச்சங்கடத்தின் தாக்கத்தை நீங்கள் எவரும் உணரவில்லை. விபரீதம் ஏதும் நிகழ்ந்தால் என்ன நேரும்? அதை எவரேனும் சிந்தித்தீர்களா? நம்மை எவர் பாதுகாப்பார்கள்? ஈசனும் அவர் குடும்பத்தினரும் என்றும் நமக்கு உதவி இருக்கிறார்கள். இன்று அவருக்கு நாம் துணை நிற்காமல் பரிகாசம் செய்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஈசனது குடும்பத்தினருக்கு பாராட்டும் புகழும் கிடைத்தது போதும். இன்று சங்கடங்களுக்கெல்லாம் தீர்வு கண்ட ஈசன் குடும்பமே சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறதே. ஒருபுறம் மகாதேவர் தானமாக அளிக்கப்பட்டார், மறுபுறம் தேவசேனா கார்த்திகேயனை தன் மோக வலையில் முழுவதுமாக சிக்க வைப்பாள். இனி நான் அச்சம் கொள்ள அவசியம் ஏதும் இல்லை. நாம் சுயநலம் கொண்டவர்கள்.
நேர்ந்ததென்ன சோதரா? மகாதேவர் நம்மோடு நடந்து வருகிறார். அவருக்கு அன்னமோ நீரோ வேண்டுமா என நாம் கேட்கவில்லையே. அவருக்கும் ஓய்வு தேவைப்படும் அல்லவா? ஆம், ஆசிரமத்தை விரைவில் அடையும் எண்ணத்தில் நாம் பெரும் தவறு செய்துவிட்டோம். இங்கு உணவேதும் தென்படவில்லையே. அங்கு பாருங்கள், குடில் ஒன்று உள்ளது. அங்கு அவசியம் நீரும் அன்னமும் கிட்ட வேண்டும். ஆகட்டும், அங்கு செல்வோம். வாருங்கள். அன்னையே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் பரிச்சயம் என்ன? நாங்கள் அந்தணர்கள். யாத்திரை முடித்து திரும்புகிறோம். தமது குடிலை கண்டோம். எமக்கு சிறிது உணவும் அருந்த நீரும் கிட்டுமா? அவசியம் கிடைக்கும். அதற்கென்ன, வாருங்கள். புதல்வர்களே, உடன் இந்த அந்தணர்கள் உண்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் தாயே. மகாதேவா, தாம் இந்த இடத்தில் அமரலாம். மகாதேவரா? எங்கே மகாதேவர்? அன்னையே, என்ன விசித்திர கேள்வி! தம் முன் நிற்கிறாரே, இவர்தான் மகாதேவர். வயதினால் தளர்ச்சி உள்ளது. என் பார்வையிலும் மலர்ச்சி இழந்தேன். எனினும் புத்தி பிறழவில்லை. நான் எனது மகாதேவரை அறிய மாட்டேனா? சிறு வயது முதலே நான் என் வாழ்நாள் முழுவதையும் மகாதேவருக்காகவே அர்ப்பணித்தவள்.
அதனால் இவர் என் மகாதேவர் அல்ல என்பதை அறிவேன். தமக்கு நம்பிக்கை ஏற்படாவிட்டால் என் புதல்வர்களை விசாரித்து பாருங்கள். என்ன புதல்வர்களே, நான் கூறுவது சத்தியம்தானே? ஆம் ஆம், அன்னை கூறுவதே சத்தியம். இவர் மகாதேவராக இருக்க இயலாது. அன்னையே, நாங்கள் அந்தணர்கள், என்றும் சத்தியமுரைப்பவர்கள். தாம் கூறுவதே சத்தியம் என்றால் தயை கூர்ந்து மற்றொன்றையும் கூறுங்கள். இந்த மகாதேவர் கைலாயத்தை விடுத்து தம்மோடு இவ்விதம் சஞ்சரிப்பது ஏன்? ஏனெனில் இனி இவர் எங்களுக்குரியவர். அன்னை பார்வதி தேவி இவரை எங்களுக்கு தானம் அளித்தார். ஒருவேளை இன்று சூரியன் மேற்கில் உதித்திருந்தால் இதை நான் ஏற்றிருப்பேன். எனினும் ஈசனை தானம் அளிப்பது அசாத்தியமான நிகழ்வு. அன்னையே, எமது வார்த்தையை நம்புங்கள். தற்சமயம் கைலாயத்திலிருந்தே வருகிறோம். இவரை மகாதேவர் என ஏற்காது தாம் அவமதித்துள்ளீர்கள். உடன் மன்னிப்பு வேண்டுங்கள். இல்லையேல் பெரும் பாவம் செய்தவராவீர்கள். இவரே மகாதேவர் என்று எனக்கு நிரூபணம் அளியுங்கள். அதன் பின் ஏற்கிறேன். இவரிடம் நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். நிரூபணம் வேண்டுமா? தாம் விருந்தினர்களை அவமதிக்கிறீர்கள் அன்னையே. மன்னிக்க வேண்டுகிறேன். தம்மை அவமதிக்க வேண்டும் என்பது எனது உள்நோக்கம் அல்ல. நான் அறிய விரும்புவது ஒன்று மட்டும்தான். நீங்கள் மகாதேவர் என கூறும் இவர் அளற்பரிய பாசத்திற்குரியவரா? இவருக்காகத்தான் நான் அநேக ஜென்மங்களும் எடுத்தேனா என்பதை நான் உறுதி செய்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காகவே நிரூபணமும் வேண்டுகிறேன். மகனே, இந்த மலர்களை நீங்களே எடுத்து இவரது சரணங்களில் அர்ப்பணித்து விடுங்கள். இவரே மகாதேவர் என்றால் இந்த மலர்களை இவர் அவசியம் ஏற்றுக்கொள்வார். அதில் ஒன்றும் ஆட்சேபங்கள் இல்லையே.
சாத்தியமாகும்? மகாதேவர் இவர்தான். பின் மலர் மண்ணாக மாற்றமடைவது ஏன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவர் இவர்தான். பின் மலர் மண்ணாக மாற்றமடைவது ஏன்? பார்வதி தேவி தாமா. ஆம், எந்த சத்தியத்தை நான் அனுபவித்து உணர்ந்துள்ளேனோ அந்த சத்தியத்தோடு தமக்கும் பரிச்சயம் செய்விக்கவே நான் இந்த ரூபத்தை தரித்தேன். நான் தவறு செய்தவள். ஈசன் எனக்குரியவர் என்று நினைக்கும் தவற நானே இவர் மீது உரிமை கொண்டவள் என எண்ணும் தவற அதே தவிர இன்று நீங்களும் செய்ய விழைகிறீர்கள். எனினும் அன்னையே, நாங்கள் தனமாக பெறும் வஸ்து யாதாயினும் அதன் மீது எங்களுக்கே உரிமை உள்ளது. எவர் ஒருவரும் இவர் மீது தனியாக உரிமை பாராட்ட இயலாது. இவர் அனைவருக்கும் இறைவன், அனைவர் வாழ்வோடும் ஐக்கியமானவர், அனைவருக்கும் ஆசான். இவர் எவர் ஒருவருக்கும் தனி உடைமையானார் பின் எவ்வாறு இறைவனாக இருக்க இயலும்? தம்மால் இவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை அதனால்தான் இவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஏனெனில் இவரை தானம் அளித்து நானே இவரை இன்று தாழ்வடைய செய்திருக்கிறேன். இவரது இறைத்தன்மைக்கு பாதிப்பு விளைவித்தேன், எல்லைக்குள் அடக்கினேன். நம் அனைவருக்கும் மகாதேவர் எத்துணை அவசியமோ அத்துணை சிருஷ்டிக்கும் அவசியமாகிறார். நீங்கள் இவரை உங்கள் எல்லைக்குள் அடக்கி வைக்க முற்பட்டால் அண்ட சராசரங்களின் சங்கடங்களையும் துன்பங்களையும் எவர் போக்குவார்? மகாதேவரான இவரை அடைந்த பிறகு இவரை இழப்பதால் ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவள் நான். எனினும் இவரை எனக்கு மட்டுமே உரியவராக்கிக் கொள்வதற்காக நான் செய்த தவறை இன்று இவரை விடுவிக்காது மீண்டும் நீங்கள் அனைவரும் செய்ய முற்பட வேண்டாம். இது தமக்கு எனது வேண்டுகோள். தயை கோர்த்து மகாதேவரை திரும்ப அழியுங்கள். தம்மை நாங்கள் அடைந்த பின்பும் எவ்வாறு இழப்பது பிரபு? அது எவ்வாறு சாத்தியமாகும்?
அன்னையே, குமாரர்கள் நால்வரும் படும் துன்பத்தைக் கண்டு ஒன்று எனக்கு உறுதியானது. இவர்களால் பிரபுவை தம்மிடம் அளிக்க இயலாது. ஆம் நந்தி, என் உள்ளமும் அவ்விதமே உரைக்கிறது. நான் செய்த பிழையின் விளைவினை அண்ட சராசரங்களும் அனுபவிக்க வேண்டி வரும்.